ஸோ பிரைஸ்ல அடையுமா. ஸோ நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல அந்த கொஸ்டின் இருக்கும். ஏன் இந்த பாதை அப்படின்னு சொல்லி. நிறைய நேரம்ல ஒரு பாதையில போயிட்டு இருப்போம். அது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு இப்படி நடக்குதுன்னே தெரியாது. ஆனா சில விஷயங்கள கடவுள் வந்து நம்மள அனுமதிப்பார். ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். எதுக்காக அப்படின்னு சொல்லி சிக்ஷைன்றது இருக்கு. ஸோ நம்ம லைஃப்ல வந்து நடக்கிற ஒவ்வொரு ரீசன் இருக்குங்க. எதுவுமே வந்து ரீசனே இல்லாம நடக்காது நம்மளோட லைஃப்ல. சாதாரண உலகத்துல வந்து ஒரு நியூட்டனோட தேர்ட் லான்னு சொல்றாங்க. எவ்ரி எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஒரு நமக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கான வந்து ஒரு நன்மையானதோ, தீமையானதோ அப்படின்னு ஒரு உலக பிரகாரமா இருக்குது. பட் இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம வந்து ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கிறப்ப, சோ நம்மளோட வாழ்க்கையில ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து சரி அப்படி அசால்ட்டாலாம் போயிடக்கூடாதுங்க. எல்லார் மாரியும் இல்ல நம்மளோட லைஃப். நம்ம வந்து ஆண்டவரோட பிள்ளைங்கன்னு இருக்கிறப்ப, சோ நம்ம எதுக்கு இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு இந்த பாதை? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா, நம்ம கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்ல கடவுளோட மகிமைக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதற்காக உட்காரணும். சோ அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இன்னைக்கான வேத பகுதி என்னன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ல இருந்து 11 வரைக்கும். சோ அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆயினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சோ எப்பயுமே கூட நம்மளோட வாழ்க்கையில சில பாதைகளை போறப்ப நம்மளுக்கு அது கடினமாக இருக்கும். சில நேரம் கடவுளோட சிச்சையா கூட இருக்கலாம். நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாமே ஒரு ரீசன் இருக்குங்க. சும்மா வந்து அசால்ட்டா எதுவுமே இல்லலாம் சரி இதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லப்பா. சில பேர் எப்படி கடந்து போவாங்கன்னா, சில பேர் அதுக்கு பழகிருவாங்க. இதெல்லாம் எனக்கு பெருசா இல்ல. வாழ்க்கையில வந்து எனக்கெல்லாம் கஷ்டம் வர்றதெல்லாம் எனக்கு வந்து என்னது இதெல்லாம் பெருசாவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் பழகிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு கடவுள விட்டு பின்வாங்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. பட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணுங்க. நம்ம வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வந்து இது எதற்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணணும். ஆண்டவர்ட்ட உட்காரணும். ஆண்டவரே இந்த பிரச்சனை, இந்த பாடுகள் வழியா நான் எதுக்கு போகணும்? எதுக்கு இத அனுமதிச்சீங்க? அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து நெறைய நேரம் என்ன பண்ணா சரியா தானே இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில நம்ம பாக்குறப்ப ஓகே என்னோட காரியங்கள் கரெக்ட்டா இருக்குதே. அப்புறம் திடீர்னு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இங்க பாருங்க, தகப்பன் கர்த்தர் வந்து எவனிடத்துல அன்பு கூறுகிறார் எல்லாரையுமே ஏசப்பா சிச்சிக்கிறது இல்லைங்க. இந்த உலகத்துல எல்லாருமே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குதே. நம்மளோட கொஸ்டினே அதுதான். அவங்களுக்கெல்லாம் நல்லா தானப்பா, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. எல்லாமே ஸ்மூத்தா போகுது. நானே அத வந்து நெறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நெறைய பேரோட லைஃப்ல நம்ம நார்மலாவே நமக்கு தாட் வரும். ஏசப்பா எல்லாமே சூப்பரா அவங்களுக்கு பாதைகள் இருக்குதே. நம்மளுக்கு மட்டும் இந்த மாரி கடினமான பாதைகள் எதுக்கு? இதெல்லாம் அவசியமா? ஏன் இந்த பாதை? இந்த இந்த பாதைகள்லாம் எனக்கு அவசியமா? அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்கிட்ட மட்டும் தான் ஏசப்பா வந்து சிட்சிப்பாங்கங்க. எல்லார் இடத்துலயும் இல்ல. அப்படி ஏசப்பா சிட்சிக்கலன்னா நம்ம தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படி நீங்கள் வந்து சிட்சையே இல்லா இருந்திருந்தால் நீங்கள் புத்திரரா இல்லாமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. பாருங்க 9வது வசனம் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்ததுங்க. இந்த வசனம் பாருங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. நம்மளோட அப்பா சோ எப்பயுமே வந்து அப்பா கண்டிஷனா தாங்க இருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையில சில பேரோட வாழ்க்கையில ஒரு மாதிரி இருக்கும். பட் அப்பாங்கிறவங்க வந்து என்னன்னா கண்டிஷனா நடத்துவாங்க. ஒரு குடும்பத்துல வந்து டிசிப்ளினா கொண்டு போறது யாருன்னா ஒரு ஃபாதர் தாங்க. அம்மாவை விட அம்மாட்ட கூட சில நேரம் ஏமாத்தி இந்த குழந்தைங்க போயிடும். பட் அப்பான்றப்ப அந்த குடும்பத்துக்கான டிசிப்ளின்ல அவங்க நடத்துவாங்க. சோ இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் வந்து தன்னோட குழந்தைக்கு இப்படி இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் டீச் பண்றப்ப, நம்முடைய பரம தகப்பன் நம்மள எப்படி நடத்துவாருங்க. சோ நம்மோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில மாற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். சில பாதைகள்ல வந்து நம்மளுக்கு இந்த பாதை எதுக்கு வருது? அனலைஸ் பண்ணி பாருங்க. போற பாதையில நான் வந்து நம்ம யோசிக்கலாம். நான் சரியா தானே இருக்கிறேன். என்ன காரியம் தெரியலையே. கரெக்ட்டா தானே போயிட்டு இருக்கேன். நமக்கு வந்து நம்ம போற பாதை சரியா இருக்கலாம். லைட்டா மாறுனா ஏசப்பா வந்து இந்த சிக்ஷைய குடுப்பாங்க.
இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி, ஓகே நான் ஆண்டவரோட நெருங்கணும். என்கிட்ட ஒரு குறை இருக்கு. நம்மகிட்ட இன்னும் முன்னிடத்துல ஒரு குறைவு உண்டுன்னு இயேசுவா சொன்னது போல, நம்மகிட்ட ஒரு குறைவு இருக்கு. என்னன்னா ஆண்டவரை நெருங்கணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்போம். ஆண்டவர தேடுவோம். எல்லாமே இருக்கும். என்னோட வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருப்போங்க. எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருக்கோம். என்னோட வீட்ல கூட ஒரு பிரேயர் நடந்துச்சு. ஸோ அப்ப ஒரு பிரதர் எனக்கு மெசேஜ் குடுத்திருந்தாங்க. ஸோ அதுல என்னன்னா, "தரித்து நில்" அந்த வார்த்தை என்னோட இடைப்பட்டது. ஸோ நம்ம என்னன்னா, அதுக்கப்புறம் எனக்கு சிக்ஷை இருந்தது. ஸோ நான் யோசிச்சேன், எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாதையில போறப்ப நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறப்ப, நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர சில நேரம் அப்படியே மறந்துருவோம். சில நேரம் அந்த ஓட்டத்துல ஓடுகிற பாதையில நார்மலா எல்லாருமே பிஸி தாங்க. வேலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸி இருக்கும். நம்மளோட இதுல சில நேரம் ஆண்டவரே மறந்துட்டு கூட ஓடிருவோம். ஆண்டவர் அப்படியே ஆண்டவர எங்கேயோ விட்டுட்டோமே! தேடுவோம். பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே என்ன பாத்துக்கங்க அப்படி சொல்லி ஓடிருவோம். சோ இப்படி இருக்கிறப்ப ஏசப்பா அந்த சிக்ஷைய குடுக்குறப்ப, சில நேரம் ஒரு சின்ன பலவீனம் வரலாம். இல்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம யார்ட்ட போவோம்? மறுபடியும் ஏசப்பா கிட்ட தான் போவோம். சோ இந்த சிக்ஷை நம்மளுக்கு நல்லதுதாங்க. இது ஆண்டவரோட நெருங்குறதுக்கான ஒரு சிக்ஷையா இருக்கலாம். சோ நம்மளோட வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்கு ஏசப்பா நீங்க குழம்பி போய் இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன நடக்குதுன்னே புரியலையே! நம்மளுக்கு புரியாம அப்படியே ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா, ஏசப்பா சொல்றாங்க, "நீ உன்ன அனலைஸ் பண்ணி பாரு. நீ என்னோட நெருங்கணும்." ஆண்டவர் எல்லாரையும் என் கூட நெருங்குன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரையும் என்ன தேடி என்னோட நெருங்கி வான்னு எல்லாத்துக்குமே குடுக்குறது இல்ல. ஆனா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள மாத்திரம் ஏசப்பா என் பிள்ளை என்கிட்ட பேசாதா? அப்படின்னு ஒரு ஏக்கம் ஆண்டவருக்கு இருக்கும். சோ அதனால இந்த சிச்சை வரும். என் பிள்ளை இப்படி பண்ணாவாவது என்கிட்ட பேசிற மாட்டாளா? இப்படி அவ வாழ்க்கையில நான் அனுமதிச்சிருக்கேன். சோ இந்த டைம் அவ என்ன தேடிற மாட்டாளான்ற ஒரு ஏசப்பாக்கு ஒரு ஏக்கம் இருக்குங்க. சோ அவரோட ஏக்கத்த நம்ம புரிந்து கொண்டு ஆண்டவர தேடுறப்ப, நம்மளோட பாதை அழகா நடத்துவாங்க. சோ என்னோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த சிச்சையான பாதைகள போறப்பயும் சரி, நார்மலா இப்ப டாக்டர நான் பார்க்க போயிருந்தேன். ஒரு டாக்டர் செக்கப்க்காக போயிருந்தேன். சோ நார்மலா அவங்க செக்கப்க்கு போறப்ப அந்த டாக்டர் கேட்டாங்க. சோ அவங்ககிட்ட சும்மா நார்மலா பேசியிருந்தேன். என்னோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க நார்மலா உலக மனுஷங்க. அவங்களுக்கு தெரியுது. இந்த மாரி கஷ்டம் வந்தா தானப்பா நீங்கலாம் கடவுள தேடுவீங்க. அவங்க நார்மலா பேசுறப்ப அந்த கான்வர்சேஷன் அப்படி வந்துச்சு. நான் நெறைய டவுட் கேட்டுட்டு இருந்தேன். சோ அவங்க அந்த வார்த்தைய சொன்னப்ப அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு உலக பிரகாரமான மனுஷங்களுக்கே தெரியுது. இந்த மாரி கஷ்டம் வந்தா நம்ம கடவுள தேடுவோம். அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே. சோ எனக்கு அந்த வார்த்தை அவங்க பேசுறது ஓகே. நான் என்னோட வாழ்க்கையில போறது ஓகே. சோ ஆண்டவர் என்னோட பேசுனாங்க. சோ அப்ப என்னன்னா நம்மளோட மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஆண்டவர இன்னும் நெருங்கணுங்க. அவரோட ஆசை அதுதான். ஏதோ எல்லார மாரியும் போறதுக்காக இல்ல. நம்ம ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள செய்ய போறோம். சோ நான் நெறைய மெசேஜ் கேட்கிறப்ப ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. 5 நிமிஷம் ஜெபம்லாம் வேலைக்கு ஆகாது. நெறைய பேர் இப்ப அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெபம் ஒரு காலத்துல 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் பண்ண ஆட்கள், இன்னைக்கு அப்படியே குறைஞ்சு 10 நிமிஷம் ஆயிருச்சு. ஏசப்பா பாத்துக்கிடுங்க அவ்வளவுதான். இந்த 10 நிமிஷம் நம்ம ஜெப குறைவு. அது காரணமா இருக்கலாம். ஆண்டவர தேடாம போனது. பைபிள ரீட் பண்ணாம அப்படியே ஏதோ ஒரு கடமைக்கு வாசிட்டு போனது. இந்த காரணங்கள் கூட இது கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க. சோ நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சோ நம்ம எந்த பாதையில இருக்கிறோம்? ஆண்டவர தேடணும்ன்றதுல நம்ம கவனமா இருப்போம். சோ நம்ம உலக பிரகாரமான தகப்பனே நம்மள சிட்சிக்கிறப்ப, ஆண்டவரும் நம்மள நம்ம நம்ம அழணும், நம்மள அழ வைக்கணும், நம்மள ஹர்ட் பண்ணணும்னு அவர் எதுவும் பண்ணல. அவர் என்னன்னா, நம்ம அவருக்கு அடங்கி, அவரோட பிள்ளையா நெருங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, 11வது வசனம் பாருங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், துக்கமாய் காணும் துக்கமான பாதையா இருக்கலாம். துக்கமான பாதையா இருக்கலாம். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சோ போக போக நம்மளோட வாழ்க்கையில சில பிரச்சனை வர வர ஆண்டவர் அவருக்குள்ள இன்னும் நெருங்க நெருங்க எல்லாமே நம்மளுக்கு ஓகே இதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்றது நமக்கு புரியும். இப்ப புரியாம இருக்கலாம். நெறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்லுவாங்க, போக போக எல்லாமே ஆண்டவர் நம்ம நீதியா நம்மள நடத்துவாரு. சமாதான பலன நமக்கு இந்த சிக்ஷை தரும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இதற்கு ஆதாரமான ஒரு யோசேப்ப பத்தி நான் பார்ப்போம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்க பாருங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டோரி. சோ எனக்கும் இதுல ரொம்ப நாளா டவுட்டுங்க. யோசேப்பு சகோதரர் வந்தப்ப அவர் அந்த சகோதரரை பிடித்துக் கொண்டு பண்ணுவாங்க. அந்த சம்பவம் நான் சொல்றேன். சோ சகோதரரை பிடித்து வைத்துக் கொண்டு மித்தவங்க பணயம் வைத்துக் கொண்டு மித்த சகோதரர் போய், "நீ உன்னோட இளைய சகோதரனை கூட்டிட்டு வரணும்" அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த வசனம் ரீட் பண்றப்ப எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. இது எப்படி ஆகும்? அவர் ஏதோ ஒரு அவர குறிக்குள்ள போட்டதுனால அவர் இந்த மாரி பண்றாரா? அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளா நான் இது பிரேயர் பண்ணிட்டு ஏசப்பாட்ட கேட்டுட்டு சோ ரீசென்ட்டா ஒரு பிரதர் எனக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ இங்க என்னன்னா, இங்க யோசேப்பு சிட்சைங்க. இதுவும் ஒரு சிட்சை.
அவர் வந்து வேணுக்குள்ளே பழி வாங்கணும். நீ என்ன குழிக்குள்ள போட்டல, அதனால நான் வந்து உங்கள பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் கிடையாது. என்னோட டவுட் ஏசப்பா வந்து இத கிளியர் பண்ணாங்க. அந்த மாரி எண்ணம் கிடையாது. இதுல பாருங்க இந்த அதிகாரம் தெளிவா நான் என்ன படிக்கிறப்ப புரிஞ்சுது. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் பாருங்க. யோசேப்பு அந்த இடத்துல பஞ்சம் வருது. அந்த சகோதரர்கள்லாம் யோசேப்ப தேடி வாராங்க. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். சோ யோசேப்புக்கு தெரியுது. தன்னோட சகோதரர்கள் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் கடினமாய் பேசுறாரு. இந்த இடத்துல அவரு ஏன் கடினமாய் பேசணும்? ச எ ச நம்மளோட பிரதர பார்த்திருக்கோம். அவர் வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து எந்த இதுவும் இல்ல அப்படின்னா, அவர் டக்குன்னு போய் கட்டிப்பிடிச்சு அப்படி பண்ண வேண்டியது தானே அப்படி. தன்னோட சகோதரர் முத்தம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கான ஆன்சர் பாருங்க பின்னாடியே இருக்குதுங்க. சோ இங்க பாருங்க அவர் சகோதரர் அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. பட் யோசேப்பு ரியலைஸ் ஆயிடுச்சு. சோ பாருங்க அடுத்து 11வது வசனம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர். உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். சோ யோசேப்பு சொல்றாரு, நீங்கலாம் வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப, இல்லங்க நாங்க வேவுகலாம் பார்க்க வரலங்க அப்படின்னு சொல்றப்ப டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. உங்க ஃபேமிலில எத்தன பேருன்னு சொல்றப்ப, எனக்கு வந்து 12 சகோதரர். அதுல 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர் சொல்றாங்க. கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான். ஒருவன் காணாமற் போனான். இந்த இடத்துல பாருங்க, அவங்க குழிக்குள்ள போட்டாங்க. பட் ஒருத்தர் காணாம போயிட்டாரு. இப்ப எங்ககிட்ட 11 பேர் இருக்காரு. ஒரு தம்பி மட்டும் வீட்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க பாருங்க உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்க இருந்து புறப்படுவதில்லை. இங்க யோசேப்பு சொல்றாங்க, உன்னுடைய இளைய சகோதரை கூட்டிட்டு வா. இல்லன்னா நீங்க புறப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பாருங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டமான காரியம். ஒரு இடத்துல வந்து சாப்பாடுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல என்னப்பா ஒரு அந்த அதிகாரி வந்து அவங்கள இருந்து அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பாக்குறப்ப, அவங்களுக்கு யோசேப்புன்னு தெரியாது. நம்மள இப்படி கடினமா நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழியில பாருங்க 20வது வசனம். உங்கள் இளைய சகோதரரை எடுத்து அழைத்துக் கொண்டு வாருங்கள் சொல்லிட்டாரு. 21வது வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். சோ இந்த இடத்துல யோசேப்பு வந்து அவர்களை பழி வாங்கணும்ன்ற நோக்கம் இல்லைங்க. அவரோட நோக்கம் என்னன்னா, அந்த ரியலைசேஷன். அவர் எதுக்கு அந்த இதை பண்றாரு அப்படின்னா, அவங்க ரியலைஸ் பண்றாங்க பாருங்க. இதுவரைக்கும் இதுக்கு முந்தின அதிகாரத்துல எல்லாம் படிச்சு பாருங்க. யாருமே யோசேப்ப குழியில போட்டதை ரியலைஸே பண்ணலங்க. அதுவரைக்கும் அவங்க வந்து ஓகே குழிக்குள்ள போட்டாச்சு. அவன் இங்க இப்ப அறிக்கையில கூட சொல்றாங்க. உண்மைய சொல்லலையே. அந்த சகோதரன் வந்து காணாம போயிட்டான். எங்களுக்கே தெரியாது. ஆனா இந்த இடத்துல அவங்க எல்லாம் பேசிக் கொள்றாங்க. நம்ம செஞ்ச துரோகம். நம்மளோட சகோதரனுக்கு செஞ்ச துரோகம் இப்படி ஆகுதே. அப்ப பாருங்க ரூபன் வந்து அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார். சோ இப்ப ரியலைஸ் பண்றாங்க அந்த தப்ப. ஒரு தப்பு அவங்க வாழ்க்கையில பண்ணிட்டு, அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து அவங்க போயிற முடியாதுங்க. ரியலைசேஷனே இல்லாம போக முடியாது. ரியலைசேஷன் இல்லாம தான் இருக்காங்க. முந்தின அதிகாரம்லாம் படிச்சு பாருங்க. எங்கேயுமே யோசேப்பு குழிக்குள்ள போட்டதுக்கு அவங்க வருந்தவே இல்ல. சோ இங்க யோசேப்பு வந்து அவங்கள பழி வாங்கணும் நோக்கத்துக்காக பண்ணல. அவர் வந்து சிச்சை அவங்க வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து ஒரு டெஸ்டிங் மாரி. இந்த இடத்துலயும் அந்த சகோதரனை பிடித்துக் கொள்றப்ப, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? பென்யாமீன வந்து அவர் பிடித்து வைத்துக் கொள்றப்ப, அவங்க வந்து அந்த பையன காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல யோசேப்ப மாரியே விட்டுறாங்களா? அந்த மாரி வந்து அவர் ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக, இங்க வந்து யோசேப்பு வந்து அவங்கள இப்படி நடத்துறாருங்க. இங்க ரியலைஸ் பண்றாங்க. ரூபன் வந்து சொல்றாரு, "நம்ம சொன்னேனப்பா யாருமே கேட்கலையே. நம்ம பாவம் செய்தோமே" அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை இங்க வருது. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஆ அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். இங்க பாருங்க அவர்ட்ட பேசிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க இதுலதான் எனக்கு இந்த வசனத்துலதான் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. சோ இங்க பாருங்க அவர் அழுகுறாரு. தன்னோட சகோதரன்ட்ட இப்படி அவர்ட்ட பேசிட்டு அவரு மனக்கசந்து அழுகுறாரு. சோ இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் சரிங்க. ஆண்டவர் வந்து நம்மள அழுக வைக்கணும். நம்மள வந்து இந்த மோசமான பாதையில நடத்துறப்ப ஆண்டவர் வந்து சரி இவ அப்படி போறாளா ஓகேன்னு சொல்லி ஆண்டவர் என்னைக்குமே வந்து அவருக்கு வந்து அது சந்தோஷமா இருக்காதுங்க. யோசேப்பு இந்த செயல செய்யறப்ப அவருக்கு அழுகை வந்தது. அதேபோல ஆண்டவருக்கும் வந்து வருத்தமா இருக்கும். என் பிள்ளை இந்த பாதையில போகுதே. இந்த பாதையில அவள நான் அனுபவிக்கணுமே. ஈவன் வந்து பிதாவானவர் வந்து ஏசப்பாவ நீங்க அந்த இதை யோசிச்சு பாருங்க. இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில அறையப்படுறது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை பாருங்க. ஒரு தகப்பனுக்கு தன்னோட பிள்ளைய வந்து பறி கொடுக்கிறது. அது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயங்க.
சோ அந்த மாதிரி பிதாவானவர் வந்து ஏசப்பாவ நமக்காக அவர் மனுஷகுமாரனா வந்து பாடுபட்டு சாதாரண அடி இல்லைங்க. அவ்வளவு ஒரு அடிபட்டு அவர் நமக்காக மரிக்கணும்னு நியமிச்சிருக்கப்ப அது ஈஸி கிடையாது. அந்த பாதையெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து அத அனுமதிச்சாரு. சோ அதே மாரி நம்மளோட வாழ்க்கையில சில நேரம் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு ஏசப்பா சில வேண்டியத மாற்ற வேண்டியத மாற்றணும். நம்மகிட்ட பிடிக்காத குணங்கள் இருக்கலாம். நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத குணங்கள் அவர விட்டு பிரிக்கிற காரியங்கள் இருக்கலாம். சோ அதெல்லாம் மாற்றணும் என்பதற்காக ஆண்டவர் சில நேரம் வந்து சிக்ஷைய அனுமதிப்பாங்க. இங்கே பாருங்க, இங்க யோசேப்பு செய்தது போல. அவர் வந்து சிட்சித்து விட்டு, ஆ ஓகே நான் வந்து பிள்ளை அழட்டும்னு விட மாட்டாங்க. எந்த தாயும் சரி, தன்னோட குழந்தைய அடித்து விட்டு, குழந்தை ஏதோ ஒரு தப்பு பண்ணுது. குழந்தைய அடிச்சுட்டு எந்த தாயும் வந்து ஓகேன்னு விட மாட்டாங்க. அவங்க மனசு பதறும். அவங்களுக்கு அந்த அழுகை வரும். சோ நானே என் பையன வந்து என்னைக்காவது அடிச்சிட்டேன்னா, எனக்கு அன்னைக்கு மனசே கேட்காது. சோ அது மாரி தாயோட குணம்தாங்க. ஆண்டவர் தாயினும் மேலானவர். சோ அவரு நம்ம பிள்ளைங்கள எப்படி அப்படி அழ வைப்பாரு. சோ இந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஏன் அப்படியே விட்டுற மாட்டாரு ஏசப்பா. நம்மள நடத்துவாங்க. நமக்கு புரியலன்னா புரிய வைப்பாங்க. யார் மூலமாவது நமக்கு உணர்த்துவாங்க. சோ என்னோட வாழ்க்கையில நான் நெறைய வந்து ஆண்டவர் என்னோட பேசினதுனால தைரியமா சொல்ல முடியும். எந்த பாதையில நீங்க போய் கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்து நீங்க யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு? எந்த நிலைமையில இருந்தீங்க? நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய்ன்னு சொல்றாங்க. 1 மணி நேரம் ஜெபிச்சியேம்மா, எவ்வளோ நேரம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ? இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மள அனலைஸ் பண்ணி பார்ப்போங்க. இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? சில நேரம் அதுக்கு நம்மளுக்குள்ள சில காரியங்கள் தடையா இருக்கலாம். இந்த சிக்ஷையே கூட சில நேரங்கள் காரியங்கள் வந்து தடையா இருக்கு. இந்த பிரச்சனையினால நான் வந்து ஆண்டவரோட நெருங்க முடியலன்னு இருக்கலாம். அதுக்கும் ஏசப்பா கிட்டயே நீங்க போணுங்க. முடியலனாலும் அவரையே நீங்க திருப்பி திருப்பி தேடுறப்ப கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்மள கைவிட மாட்டாங்க. திருப்பி திருப்பி ஒரு குழந்தை வந்து தாய தேடி ஓடுறப்ப, அந்த தாய் வந்து குழந்தைய அவ்வளவு சீக்கிரமா உதாசீனப்படுத்த மாட்டாங்க. என் பிள்ளை என்கிட்ட தேடி வருதுன்னு அப்படியே கட்டி அணைத்துக் கொள்வார். ஆண்டவரும் அப்படிதாங்க. சோ நம்மள கட்டி அணைத்துக் கொள்ள அவர் தயாரா இருக்கிறாரு. நம்ம ரெடியா இருக்கிறோமா? இன்னும் அவர நெருங்கி பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நம்ம வந்து அந்த சிக்ஷைய எதற்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம, "ஏசப்பா இத நீங்க தந்ததுக்கு ஓகே. நான் உங்கள நெருங்குறேன். நான் உங்கள அதிகமா பிடிக்கிறேன்னு" சொல்லி நம்ம டிசிஷன் எடுப்போங்க. அப்ப கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து நம்மள உயர்த்துவாரு. சோ என்னோட என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, என்னோட பையன் இருக்கிறான். சோ அவனுக்கு வந்து டெஸ்ட் இருந்துச்சு. சோ நெறைய வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டேன். ஆனா அவனோட டெஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டே இல்ல. மார்க்கே இல்ல. எனக்கே புரியல. ஏன் இப்படி நடக்குது? டெஸ்ட் வைக்கிறப்ப எதுக்கு இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி தெரியல. வீட்ல நல்லா தானே எழுதுறான். அங்க ஸ்கூல்ல என்ன ஆச்சு? என்ன பிரச்சனையே தெரியலையே! எழுத மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, வீட்ல ஒவ்வொன்னா எழுதுறப்ப கரெக்ட்டா எழுதிறான். அங்க போய் வந்து என்னது அவனுக்கு மொத்தமா கேட்கிறப்ப அவனுக்கு தெரியல. சோ இது வந்து எனக்கு ரியலைஸ் ஆச்சு. சோ நம்மளோட வாழ்க்கையிலயும் சரி, இந்த மாரி டெஸ்ட், சிக்ஷைகள் வர்றப்பதான் நம்ம கரெக்ட்டா இருக்கிறோம்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். சோ அவனுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நானும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே என் பையனுக்கு எல்லாமே தெரியுதுப்பா. அவன் எழுதிருவான்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டா நான் அவன அனுப்புனேன். பட் டெஸ்ட் பேப்பர்ல வர்றப்ப அவனுக்கு நெறைய விஷயம் தெரியல. நெறைய விஷயம் நம்ம இன்னும் அவனுக்கு வந்து கிளியரா பண்ணணும்ன்றது எனக்கு புரிஞ்சுது. சோ நம்மளும் இப்படிதாங்க. நம்மளோட லைஃப்பும் இப்படிதான். சோ அத வந்து எனக்கு ரிலேட்டட் ஆச்சு. இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றப்ப அது எனக்கு ரிலேட் ஆச்சு. சோ நீங்களும் பாருங்க நம்மளோட வாழ்க்கையிலயும் கரெக்ட்டா தானே போறோம். எதுவுமே இல்லப்பா. நல்லா ஸ்மூத்தா தானே போகுது. நம்மோட பாதையில போய்க்கிட்டு இருப்போம். கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும் நம்மளோட பார்வைக்கு. ஆனா ஆண்டவரோட பார்வையில இருந்து யோசிச்சு பாருங்க. அவரு வந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருக்கு தெரியும். என் பிள்ளை எப்படி இருக்குது? முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்குது? சோ முன்னாடி இருந்த மாரி நீங்க இல்ல. அதுதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. சோ நம்மள மாற்றிக் கொள்ளணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறாரு. நம்மளுக்கான ஆசீர்வாதங்கள் ஏன் இன்னும் தடையா இருக்குது? இந்த காரணங்கள். நம்மளுக்கு வந்து அனலைசேஷனே இல்ல. கரெக்ட்டா தானப்பா இருக்கேன். நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்குள்ள சில குணங்கள் இருக்கலாம். நம்மளுக்கே தெரியாத ஒரு லேக்னஸ் நம்மளுக்கு இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. பிரேயர் பண்ணுவோம் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா எனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? தயவு செய்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. சிலர் நம்ம பாதை தவறான ஒரு இதுல போலாம். பாதை வந்து நம்ம கரெக்ட்ன்னு நினைச்சுட்டு நம்ம மனசுல ஒரு கனெக்ட் பண்ணி போறோமா? யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல நீங்க வந்து பாதை வந்து மாறுச்சு? எந்த இடத்துல அவர் வச்ச திட்டத்த விட நம்ம ஒரு திட்டத்த சூஸ் பண்ணி சில நேரம் போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஆசை மனசுல தோணியிருக்கும். அது ஏசப்பா சொன்னாங்களான்னு கூட கேட்காம திடீர்னு அதுல போவோம். அப்ப அதுல சிச்சை வருங்க. இது ஆண்டவர் பிகாஸ் அது வந்து ஆண்டவர் சித்தம் இல்ல. அப்படி கூட இருக்கலாம். சோ நீங்க எல்லாத்துலயுமே யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் வந்து சில பேர் அப்படியே பழகிருவாங்க. ஏய் பழகிருச்சுப்பா எனக்கெல்லாம் சில பேரு நான் பேசுறது கேட்டுருக்கேன். அதெல்லாம் பழகிருச்சுப்பா. அடி வாங்கி, வாங்கி இப்ப எவ்வளவு நாள் நான் அடி வாங்குற லெவலுக்கு வந்து இதாயிட்டேன். அப்படி இல்லங்க. அப்படி மறத்து போற நிலைமைக்கு நம்ம போயிறக்கூடாது. என்ன வந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில ஏன் வந்ததுன்னு ரியலைஸ் பண்ணுங்க. எதுக்கு இந்த பாதை? எதுக்கு இந்த கண்ணீரின் பாதை? என் வாழ்க்கையில நான் ஏதாவது
மிஸ்டேக் பண்ணியிருக்கனா? இல்ல யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கனா? நம்ம அனலைஸ் பண்ணி யாருக்காவது நம்ம பேசியிருக்கலாம். சாதாரண பேச்சா கூட இருக்கலாம். அதுக்கு கூட ஏசப்பா நம்மளுக்கு சிட்சிக்கலாங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நம்ம அத அசால்ட்டா கடந்து போயிருக்கலாம். ஆனா அந்த அந்த யார நீங்க பேசுனீங்களோ அவங்க அழுதுருக்கலாம் ஆண்டவரோட சமூகத்துல. சோ எப்பயுமே கூட நீங்க கவனமா இருங்க. நம்ம எதனால அப்படி இருக்குது? நோயோ சரி, எந்த பாடுகளோ சரி, எதுவுமே வந்து ரீசன் இல்லாம இல்ல. இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கைய. இன்னைக்கு இந்த பிரேயர் முடிஞ்சதும், நான் என்ன பண்ணணும் ஏசப்பா? என்னோட இது என்ன இருக்கு? எந்த பாதை எதுக்கு? எதனால நான் அப்படி இருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து உங்களோட உணர்த்துவாங்க. சோ இப்பொழுதும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஆண்டவர நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேளையும் எங்களோட இயேசப்பா, நீங்க பேசினதுக்காக கொடான கொடி நன்றி அப்பா. நிறைய நேரங்கள்ல அப்பா உங்களுடைய சிச்சையை நாங்க உணராமல் இருக்கிறோம்ப்பா. அப்பா நாங்க உம்மோடு நெருங்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உம்மை பற்றி பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மைய நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இந்த சிச்சையில நாங்க பின்வாங்காம, இது எதற்கு வந்ததுன்னு சொல்லி உங்கள விட்டு தூரம் போகாம, மறுபடியும் உங்களை அண்டி பிடிக்கிறதற்கு எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஒவ்வொருத்தரோட இருந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. வழி நடத்துங்க. உங்க கருத்திலே முழுமையா படைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராங்க.